தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதல்ல, அதெல்லாம் அவுட் சோர்சிங் முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த பணியாளர்களை தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பணி வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்காக ஒரு புதிய திட்டத்தை மத்திய அங்கு இருக்கின்ற தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தோடு, அந்த கூட்டுறவு சங்கத்தோடு நாமும் தொடர்பு கொண்ட நாமும் இணைந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியான் போது உயிரிழந்த பணியாளர்கள் மற்றும் வாரிசுதாரர்கள் 39 நபர்கள், 48 தூய்மை பணியாளர்கள் மற்றும் 126 வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு முன்னுரிமை கொடுத்து மொத்தம் 213 நபர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்ற இயந்திரங்கள் வழங்கி இவர்களை தொழில் முனைவோர்களாக மேம்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மூலம் பணிகள் வழங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயந்திரங்கள் செயல்பாட்டில் உள்ளது. இதன் மூலம் இந்த குடும்பத்தினருக்கு நிரந்தர வருமானமும் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் சமுதாய கௌரவப்படுத்த இந்த சிறப்பு திட்டம் வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக 7 ஆண்டு காலத்திற்கு அவர்களுக்கு வழங்குவதற்காக 500 கோடி ரூபாய் மானியமும் தமிழ்நாடு அரசு தருகிறது. தூய்மை பணியாளருடைய குடும்பம் மேம்படுத்த வேண்டும் என்று, அதோடு மட்டுமல்ல, இந்த பணியை அவர்களுக்கு நாங்களே இந்த துறையே எந்தெந்த இடத்தில் பணி இருக்கிறது என்ற அந்த பணியும் தந்து அதற்கான நிதியும் தந்து அந்த வண்டி வாங்குவதற்குரிய மானியமும் வண்டி வாங்குவதற்குரிய அந்த நீர் அகற்று இயந்திரம் வாங்குவதற்குரிய முழு தொகையும் அரசாங்கம் ஜாமீன் போட்டவர்களுக்கு வாங்கி தந்திருக்கிறது. இயந்திரமும் வாங்கி தந்திருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களுக்கு வேலையும் தருகிறது, அதுக்காக மானியம் தருகிறது. எனவே தூய்மை பணியாளருடைய குடும்பங்கள்லாம் இன்றைக்கு தொழில் முனைவர்களாக மாற்றுகிற இந்த அரசு மூலம் நடவடிக்கை எடுத்து கடந்த வாரம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அதை ஆய்வு செய்து வந்திருக்கிறார்கள். எனவே தூய்மை பணியாளர்கள் குடிநீர் வடிகால் நமது சென்னை மெட்ரோ வாட்டரில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த அரசு முழு ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறது.